வணக்கம் சேலம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். நேரம் இப்ப பாத்தீங்களா, ஏற்கனவே லேட் ஆயிருச்சு. நம்ம அண்ணன் கூட திருப்பி கோயம்புத்தூர் போனோம். அதனால எல்லாத்திற்கும் பேரை சொல்ல நம்ம நேரம் இல்ல. முதல்ல நம்ம மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் அவருக்கு உங்க அனைவரின் சார்பாகவும் சேலத்தின் ஒட்டுமொத்த மக்களின் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்ன ஒரு 40-45 வயசு இருக்குமா? ஏன் அப்படி கேட்கிறேன்னா, இந்த ஓடி ஓடி உழைக்கிறாருங்க. சத்தியமா முடியல. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. 2 மணிக்கு படுக்கிறாரு, திருப்பி சொல்லுவாரு 5-5:30 மணிக்கெல்லாம் கதை தட்டுறாங்களா, எப்படிதான் முடியல, நம்மளாலேயும் முடியல. ஆனா இந்த வயசுல அண்ணன் அவ்வளவு பம்பரமா சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே சொல்றேன்னா, நீங்க கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆணிவேர், மிகப்பெரிய பலம். நன்றி நன்றி. உங்கள் சேவை மீண்டும் இன்னும் 100 ஆண்டு காலம் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்காக உங்கள் சேவை நீங்க செய்யணும். அதனால எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு உண்மையான தலைவர் யார்? உண்மையான தலைவர் யார்? அதிகார நாற்காலில் இருந்து உத்தரவு போடுறவர்லாம் தலைவர் இல்ல. மக்கள் இதயங்களில் அமர்ந்து மக்களின் வலியை உணர்ந்து அதை நீக்கிறதுக்கு ஒரு அன்பால ஆட்சி செய்யறார் பாருங்க, அவர் தான் உண்மையான தலைவர். அவர் தான் நம்ம தலைவர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெருமூச்சு விடுறாங்க, ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அப்பா, இப்பதான் ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறா. 50-60 வருஷமா இந்த 2 கட்சி மாறி மாறி பார்த்து சலிச்சு வெறுத்து போயிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் ஊழல். சிம்பிளா பாருங்க, ஒரு வீடு கட்டுறதுனாலும் ஊழல், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனாலும் கமிஷன், ஒரு இபி கனெக்ஷன் வாங்கினா ஒரு கமிஷன், ஒரு நிம்மதியா தொழில் கூட பண்ண முடியாது. ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல்ல ஒரு லைசன்ஸ் வாங்குறதுனா, ஒரு கிளியரன்ஸ் வாங்குறதுனா, எதுக்கு எடுத்தாலும் ஊழல். சரி, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, போய் மக்கள்லாம் சில அது நான் சரின்னு சொல்ல, சில குடிமகன்கள் போய் டாஸ்மாக் போனா அங்கேயும் ஊழல். இதெல்லாம் தாண்டி ஜெயிலுக்கு போனா கூட ஜெயிலையும் அங்க இருக்கிற எவ்வளவோ அரசு செலவு பண்றாங்க கைதிகளுக்காக, அதுலயும் ஊழல். இந்த மாதிரி பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எவ்வளவு பெரிய ஊழல் 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 பண்ணி மக்கள்லாம் வெறுத்து போயிட்டாங்க. இப்பதான் முதல் முறையாக 50-60 வருடங்களுக்கு பிறகு தமிழக மக்கள் நிம்மதியா இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த 2 கட்சிகள் 50 வருஷமா ஆட்சி பண்ணாங்க, 50-60 வருஷமா ஆட்சி பண்ணாங்க. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. நாங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம். நம்ம அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கலாம். மக்கள் நல்லது பண்ணா தானா அவங்க தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க, உங்களுக்கு தானா ஓட்டு போட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், ஆட்சிக்கு வரணும், கொள்ளையடிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், திரும்பி அடுத்த தேர்தலுக்கு காசு கொடுக்கணும். இதை மட்டும்தான் அவங்க நம்பி அரசியல், அவங்க ஒட்டுமொத்த அரசியலும் இதை நம்பிதான் இருந்தது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா இருந்தது? எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம், ஆனா எலெக்ஷன் வந்துட்டா, தேர்தல் வந்துட்டா 500-1000 கொடுத்தா மக்கள் பழச எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி அவங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்க நம்பிக்கையில அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. உண்மையிலுமே ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளாம் தமிழ்நாட்டில் இருக்கோம். இந்த மாதிரி தமிழக மக்கள் இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு மிக்க ஒரு முடிவை எடுத்து நம்ம இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா உண்மையாலுமே பெருமையா இருக்கு. நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தலைவர், இந்த மாதிரி ஒரு முதல்வர் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பெரிய வாய்ப்பு. யோசிச்சு பாருங்க, நம்ம மேல ஒருத்தர் அதிகாரம் பண்றதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுப்போமா? நம்ம மேல ஒருத்தர் அதிகாரம் பண்றதுக்கு எந்த ஒரு சாதாரண ஒரு சுயமரியாதை இருக்கிற மனுஷனுக்கும் அது பிடிக்காது. ஆனா அப்பேற்பட்ட அதிகாரம் மிக்க ஒரு பதவி தான் ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு அமைச்சர் பதவி, ஒரு எம்எல்ஏ பதவி. ஆனா அந்த அதிகாரம் மிக்க பதவியை அவங்க எல்லாம் சரியா பயன்படுத்திக்காம நம்மளெல்லாம் பயன்படுத்தி அவங்களும் அவங்க சொந்த குடும்பமும் செல்வ செழிப்போட இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க, நமக்கெல்லாம் நம்ம மேல அதிகாரம் பண்றதுக்கு ஒரு நல்ல அன்பால மக்கள் ஆட்சி செய்யற ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம முதல்வர், நம்ம ஆட்சி செய்யற ஒரு முதல்வர் இப்பேற்பட்ட உண்மையா மக்கள் நலன் சார்ந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறப்ப உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதே இடத்துல தமிழக முதல்வர் அப்ப தேர்தலுக்கு முன்னாடி நம்ம மக்களை சந்திச்சாரு. இப்ப என்ன சொன்ன, நம்ம என்ன ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம், சேலத்தின் 11 தொகுதியில் நம்ம ஜெயிப்போம் வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனா நம்ம ஒரு 4 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கோம், இன்னும் ஒரு தொகுதி மிஸ் ஆயிருச்சு. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருப்போம். அந்த எடப்பாடி தொகுதி இருக்குல்ல, சூழ்ச்சி பண்ணி அவரு
அவருக்கு நேரா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே தெரியாது. எதற்கு எடுத்தாலும் சூழ்ச்சி துரோகம் தான் அவர் வரலாறு. அந்த மாதிரி நம்ம ஒரு கேண்டிடேட் இருந்தாரு. அவரை விலைக்கு வாங்கி ஒரு குறுக்கு வழியில இப்ப சட்டமன்றத்தில் வந்திருக்காரு. கேட்டா சொல்லிட்டு இருக்காரு, தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. பெருமை. இதெல்லாம் பெருமையா? ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு ஒரு யாருமே ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரா இருந்துட்டு ஒரு தலைமை பொறுப்புல இருந்துட்டு இந்த மாதிரி நீங்க மட்டும் உங்க தொகுதியில ஜெயிச்சா போதும், உங்களுடைய மற்ற தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்லாம் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது, கவலை இல்லை, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒரு குறுக்கு வழியில ஜெயிச்சுட்டு நீங்க சட்டமன்றத்தில் போய் நான் தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி பெருமையா பேசுறீங்களே, இது உண்மையாலுமே உங்க பதவிக்கும் அழகு இல்ல, நீங்க வைக்கிற அந்த ஒரு கட்சியோட தலைமை பொறுப்புக்கும் அழகு இல்ல. அதனால நம்ம உண்மையா சொல்லணும்னா நம்ம 5 தொகுதியில நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது பரவாயில்ல. அடுத்து வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் நாம் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். இப்ப என்ன நான் சொன்னிருந்தேன்ல, இப்ப எதற்கு எடுத்தாலும் ஊழல் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதாவது மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட விடுங்க, அந்த டிஎம்கே கவுன்சிலர்ஸ் பண்ற அராஜகம், அவங்க பண்ண அராஜகத்துக்கு அளவே கிடையாது. அவங்க திமுக தோத்ததுக்கு மெயின் காரணமே அந்த கவுன்சிலர்ஸ் தான். ஆனா நம்ம நடக்க போற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம ஜெயிக்க போற கவுன்சிலர்ஸ் எல்லாம் நல்லா ஒரு விஷயத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம முதல்வர் அவர்கள் இப்பயும் எங்க அமைச்சரவை கூட்டத்திலையும் நம்ம சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் மக்கள் இயக்கமா இருக்கிறப்ப உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 139 நம்ம கவுன்சிலர்ஸ் ஜெயிச்சப்பையும் அதான் சொன்னாரு, இதெல்லாம் நமக்கு பதவி இல்ல, நல்லா புரிஞ்சுங்க கழக நிர்வாகிகள் அனைவரும், இதெல்லாம் பதவி இல்ல, இது நமக்கு பெரிய பொறுப்பு. மக்கள் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு அன்பால நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்கன்னா அதை விட ஒரு படி மேல நம்ம கிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் நம்ம மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அதனாலதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்திலும் இதுக்கு மறக்காம சொல்றாரு, கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு நிர்வாகம் தான் நம்ம பண்ணணும், ஒரு வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகம் தான் பண்ணணும். அதே மாதிரி மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்காரு, யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, நான் சவால் விட்டு சொல்றேன், இது வரைக்கும் தமிழக வரலாற்றை எந்த முதல்வராச்சும் இப்படி சொல்லியிருக்காங்களா? இதுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வேணும், எவ்வளவு பெரிய துணிச்சல் வேணும், எவ்வளவு பெரிய நம்பிக்கை வேணும். தான் மட்டும் இல்ல, தனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் சொல்லியிருக்காரு. இதுதான் மக்கள் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த ஆட்சி அன்பால் அமைந்த ஆட்சி. தமிழகத்தில் இப்ப தற்போது நடக்கிறது ஒரு அன்பு சாம்ராஜ்யம். இது ஒரு அன்பு சாம்ராஜ்யம். இதை யார் என்ன நினைச்சாலும் எதிர்கட்சிகள் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, டிசைனா ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு எம்எல்ஏவா அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. யார் என்ன நினைச்சாலும் இது அன்பு கோட்டை. இந்த அன்பு கோட்டையில சேலத்துக்கு பெருமை, நம்ம சேலம்னால சொல்றேன், சேலத்துக்கு பெருமை சேலம் ஸ்டீல். அந்த சேலம் ஸ்டீல் ஒரு காலத்துல ஒருவேளை துரு பிடிச்சாலும் பிடிக்கும், ஆனா தமிழக வெற்றி கழகம் என்ற அன்பு கோட்டை ஒருபோதும் ஒரு சின்ன கீறல் கூட விழாது என்பதை கூறிக்கொண்டு இந்த மாபெரும் இணைப்பு விழாவை இவ்வளவு சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருந்த நம்ம அன்பு சகோதரர் பார்த்திபன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்க நம்ம கழகத்தில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வந்திருக்கும் மாற்றுக் கட்சியினருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் என் அன்பு சொந்தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.